நில அபகரிப்பு அப்பாவும் லேண்ட் கிராபிங் அப்பாவும் இந்த ஆள் மேலே மற்றவன் சொத்தை அபகரிச்சிட்டான்னு கேஸ் இருக்குது, எல்லாம் புகாரை கொடுத்துட்டாங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா சிஎம் சார் அப்படின்னு சொன்னார். சிஎம் ஸ்டாலின் சார் அப்படின்னு விஜய் சொன்னார். என்ன சொல்கிறாரு, இந்த நில அபகரிப்பு அப்பாவு எவ்வளவு தைரியம் இருக்கணும், எவ்வளவு அகந்தை இருக்கணுங்கிறாங்க. நீங்கள் நம்ம தம்பி நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அவர் கொஞ்சம் பேசுறதை நீங்களே பார்க்கும்போதே சிஎம் அங்கிள் மாதிரி சிஎம் சார் அப்படின்னு கதை நம்ம சினிமாவில் பேசுகிற மாதிரி பேசுறாரு. கொஞ்சம் அகந்தை அதிகமாக இருக்குது வார்த்தையில். அந்த அகந்தை இருக்கக்கூடாது. என்ன தைரியத்தில் அந்த அகந்தை வருதோ தெரியல. பைத்தியம் பிடிச்சி போச்சா அவங்க எல்லாத்துக்கும், மூளை கலங்கி போச்சா? முதல்ல ஸ்டாலின் அங்கிள்னா என்ன தைரியம் நீங்கள் அங்கிள்னு சொன்னோன்னு, அவர் சொன்னது தப்பு. விஜய் ஸ்டாலின் தாத்தான்னு இருக்கணும், அவர் அங்கிள்னு ஏதோ சொன்னார். ஏன்னா விஜயோட ஸ்டாலின் 23 வயசு மூத்தவர். அப்போ அவர் ஸ்டாலின் தாத்தான்னு தானே சொல்லி அவர் அங்கிள்னார். குதிச்சான் அவ்வளோ பேர், இவங்களும் தான் குதிச்சாங்க. எல்லா பேரும் குதிக்கிறான், கோவம் வருதுன்ட்டு கொஞ்சம் மரியாதையாக சிஎம் ஸ்டாலின் சார்னா எவ்வளோ அகந்தைங்கிறாங்க. அப்போ எப்படித்தான் உங்களை கூப்பிடுறது, எப்படித்தான் உங்களை கூப்பிடுறது சொல்லுங்கள்? சிஎம் ஸ்டாலின் சார்னா அது வந்து அன்பார்லிமெண்ட்ரி வேர்டா? அந்த முதல்ல நீங்கள் சாருங்கிற வார்த்தைக்கே உங்கள் திராவிட இயக்கத்துக்கு எவனுக்காச்சும் தகுதி இருக்கா? நல்லதாக பண்ணுறீங்க. ஊர்பட்ட அயோக்கியத்தனத்தையும் மக்கள் பணத்தையும் கொள்ளையடிக்கிற உங்களை சாருன்னே கூப்பிடக்கூடாது. சிஎம் ஸ்டாலின் சாருக்கு குதிக்கிறார். குதிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, இந்த விஜயை வந்து அமித்ஷாவும் மோடியும் தான் தூண்டி விட்டு கட்சி ஆரம்பிக்க சொல்கிறாங்க. ஏன்னா அவருக்கு சொந்த மூளை இல்லையா? எம்ஜிஆர் 1973 கட்சி ஆரம்பிச்சோடனே கருணாநிதி சொன்னார், இந்திரா காந்தி தூண்டி விட்டு தான் திராவிட இயக்கத்தை பிரிக்கிறார், இதுதான் உங்களுக்கு ஒரு ஆயுதம், எதை எடுத்தாலும் திராவிட இயக்கம்னு. பாவிங்களை அம்மாவோட உறவு வைக்க சொன்னவங்க பல அசிங்கங்களை நீங்கள் பண்ணுவீங்க. இன்னும் நிறையா இருக்குது. அண்ணாதுரை எழுதினா இருக்க சில புத்தகங்கள் கருணாநிதி, அதை பற்றியெல்லாம் நீ பேச ஆரம்பிப்போம் வருங்காலத்தில். அதெல்லாம் பேசி மக்கள் கேட்டீங்கன்னு வைக்க காரி துப்பிடுவீங்க. அதனால் இவர்கள் வந்து திராவிட இயக்கத்தை பிரிக்கிறதுக்கு அமித்ஷாவுக்கும் மோடிக்கு தான் வேலை. மோடிக்கு இங்கே ட்ரம்ப் இது பண்ணிக்கிட்டு இருக்கான், பாகிஸ்தானில் பிரச்சனைகள் இருக்குது, சீனாவோட பிரச்சனை, இதெல்லாம் யோசிக்காமல் இந்த திமுகவை உடைக்கணுங்கிறதுக்காக விஜயை வந்துக்கிட்டு தூண்டி விடுறது தான் மோடிக்கு வேலையா?